ஒரு மாமியாரா மருமகள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? அந்த வீடு ஒரு பொறுப்பா பார்த்துக்கினா போதும் சார். பொறுப்பா பார்த்துக்கணும் தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கின்னு சிக்கனமா சொல்லு பண்ணிக்கின்னு நிறைய செஞ்சு கீழே கொட்டுறதோட கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு. உங்க தமிழ் ரொம்ப வடிவா அழகா இருக்கு. எந்த ஊர் நீங்க? பெங்களூர் சார். நாங்க அவங்க வந்திருக்காங்களோ? இருக்கிறாங்க சார். எதிர்க்கத்தா யார் அவங்க? என்ன பாரதிராஜா ஹீரோயின் மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும் அப்படி இருக்க? அவளுக்கு என்ன தெரியுமா சார், நெயில் பாலிஷ் வாங்கணும், மேக்கப் செட்டு வாங்கணும், இந்த மாதிரி லிப்ஸ்டிக், இந்த மாதிரி எல்லாம். நான் அரிசி மூட்டை எவ்வளோக்கு வாங்குறேன்னு கூட அவளுக்கு தெரியாது. எண்ணெய் பாக்கெட்டு மாதம் எவ்வளோ ஆகுதுன்னு அவளுக்கு தெரியாது. ரேஷன் என்ன வாங்கிட்டு வந்து போடுறேன்னு தெரியாது. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கிறதோட தான் லாஸ்ட்டு. ஜெனி ஏன் அது எடுத்து செய்யலைன்னா அது இல்லை. இதெல்லாம் என்னைக்காவது அவங்கள போய் வாங்கிட்டு வர நீங்க சொல்லியிருக்கீங்களா? கொடுத்தா அவங்க போய் வாங்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு தெரியாது நான் வாங்குற அரிசி மூட்டையே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க கையில் கொடுத்து நான் என்ன சார் பண்ணுறது? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, 1 கிலோ அரிசி எவ்வளவு? தெரியாதா? எண்ணெய் எவ்வளவு? ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளவு? 90 rupees. என்ன நல்ல எண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, கல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் 90 ரூபாயா? இல்ல. பாத்தீங்களா சார், இப்படியாப்பட்ட மருமகளை வச்சுக்கின்னு நான் என்ன சார் பண்ணிட்டோம்? இல்ல நீங்க டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் மருமகள். ஓகே, இப்போ நான் எப்படி அவங்கள ப்ரூவ் பண்றேன் பாருங்க. அவங்கள எவ்வளவு சரி சரி. நெயில் பாலிஷ் ரேட் சொல்லுமா? 50 rupees. உங்களுக்கு தெரியுமா நெயில் பாலிஷ் ரேட்டு? இல்லை சார். தெரியாது. நீங்க போடுற ஃபவுண்டேஷனோட ரேட் எவ்வளவு? 500. 500 வாங்குறீங்க. இப்போ நீங்க ஒரு ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் போற பழக்கம் உண்டா? sir. ஆன்லைன்ல ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளவு? 250. நெயில் பாலிஷ் சொல்ல தெரியுது, மேக்கப் பண்ண தெரியுது, பிரியாணி கூட கடையில் 250 ரூபாய்க்கு வாங்குறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியணும் மருமகள் கிட்ட?